Hi students, last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா reaction of glycerol glycerol react with nitric acid and glycerol undergo dehydration reaction it gives acrolein அப்படிங்கற ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா oxidation of glycerol. இது ஒரு லென்த்தியான கான்செப்ட். இதுல different types of oxidizing agent நம்ம யூஸ் பண்ணும்போது different types of product நமக்கு ஃபார்ம் ஆகும். So last வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா oxidation of glycol primary alcohol undergo oxidation reaction it gives aldehyde aldehyde undergo oxidation reaction it gives carboxylic acid பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி glycerol what is the formula for glycerol glycol கான formula CH2OH CH2OH இது glycol கான formula இந்த glycolல எத்தனை primary alcohol இருந்துச்சு இதுவும் primary alcohol தான் இதுவும் primary alcohol தான் எதை வச்சு சொன்னீங்க இந்த alcohol டைரக்டா அட்டாச் ஆகல இந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 ஹைட்ரஜன் இருந்தா அது பிரைமரி ஆல்கஹால் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா அது செகண்டரி ஆல்கஹால் ஹைட்ரஜனே இல்ல அப்படினா அது டெர்ஷரி ஆல்கஹால் இப்போ பாருங்க கிளைகாலுக்கும் கிளிசராலுக்கும் என்ன வித்தியாசம் CH2OH CH2OH ஒரே ஒரு CH2OH மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு இப்போ இத பாருங்க பிரைமரி ஆல்கஹால் எத்தனை இருக்கு செகண்டரி ஆல்கஹால் எத்தனை இருக்கு டெர்ஷரி ஆல்கஹால் எத்தனை இருக்கு அப்படினு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த OH இந்த கார்பன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு இந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 ஹைட்ரஜன் அப்ப இந்த ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் இங்க பாருங்க இந்த OH டைரக்டா இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 1 தான் அப்ப இது செகண்டரி ஆல்கஹால் இந்த OH பாருங்க டைரக்டா இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இந்த கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 ஹைட்ரஜன் அப்ப glycerol contain 2 primary alcohol and 1 secondary alcohol already you know very well primary alcohol oxidation பண்ணும்போது நமக்கு என்ன வரும் aldehyde secondary alcohol oxidation பண்ணும்போது என்ன வரும் அப்படினா ketone primary alcohol oxidation பண்ணும்போது aldehyde வரும் aldehyde oxidation பண்ணும்போது அது என்னவா மாறும் carboxylic acid ஆ மாறும் ஆனா secondary alcohol oxidation பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் ketone oxidation பண்ணும்போது ஒரு கார்பன் லெஸ் ஆகி என்னவா மாறும் அப்படினா கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் இது ரொம்ப முக்கியம் நான் ஹீட்டோன ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஒரு கார்பன் லெஸ் ஆகி அது என்னவா மாறும் கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் இப்போ ஏற்கனவே கிளைகாலோட ரியாக்ஷனை நம்ம பார்த்திருக்கோம் ஆக்சிடேஷன்னா என்ன அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன சார் நடக்குது நம்ம என்ன வரும் சொன்னா ஆல்டிஹைட் வரும் இந்த ஆல்டிஹைட் எப்படி வரும் பாருங்க இந்த இடத்துல பாருங்க CH2OH like CHOH and then CH2OH what do you mean by oxidation addition of oxygen or removal of hydrogen இங்க நம்ம என்ன பண்ண போறோம் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறோம் எங்க இருந்து இந்த ஆல்கஹால்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை இந்த இடத்துல இந்த பாண்டை பிரேக் பண்ணுங்க இந்த எலக்ட்ரான் சேர்ந்து உள்ள என்ன ஆகும் டபுள் பாண்ட் வந்துரும் இது H2 ஆ வெளியில போயிடும் அப்ப ரிமைனிங் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் C இந்த இடத்துல ஒரு H டபுள் பாண்ட் O அப்ப ஆல்டிஹைட் வந்துருச்சா அப்ப பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு ஆல்டிஹைட் CHO அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா இங்க நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வரும் சொன்னா கீட்டோன் எப்படி கீட்டோன் வரும் பாருங்க இந்த இடத்துல ஒரு OH இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜனையும் இங்க உள்ள ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணா என்ன வரும் நல்லா பாருங்க இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணுங்க இதுவும் சேர்ந்து உள்ள என்ன ஆகும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த H டாட் இந்த H டாட் சேர்ந்து H2 ஆ வெளியில போயிடும் அப்ப என்ன வரும் C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் Oங்கிறது என்னது கீட்டோன் அதே மாதிரி இதுவும் பிரைமரி ஆல்கஹால் தான் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா நடுவுல என்ன ஆகும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்ப என்ன இருக்கு CHO இப்படி தான் என்னது ஆல்டிஹைட ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைட் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது கீட்டோன் நமக்கு கிடைக்குது இப்போ வாங்க நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் அந்த ரியாக்ஷனுக்குள்ள போகலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால்கான ஃபார்முலா என்னது CH2OH CHOH CH2OH ஓகேவா இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கிளிசரால நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் dilute HNO3 in presence of dilute HNO3 அது ஆக்சிடேஷன் பண்ண போறேன் என்ன வரும் அப்படினா glyceric acid and tartronic acid ரொம்ப முக்கியம் in presence of dilute HNO3 glycerol undergo oxidation reaction it gives glyceric acid and tartronic acid then
In presence of concentrated HNO3, glycerol undergo oxidation reaction. It gives glyceric acid. Only glyceric acid. Next, in presence of bismuth nitrate, it gives mesoxalic acid. Glycerol undergo oxidation reaction. In presence of bismuth nitrate, it gives mesoxalic acid. அதே மாதிரி glycerol undergo oxidation in presence of bromine water. Br2 bar H2ங்கிறது bromine water or sodium oxide bromide or Fenton's reagent. FeSO4 bar hydrogen peroxideங்கிறது Fenton's reagent. இது ஒரு முக்கியமான ஒரு மார்க் क्वेश्चन. என்ன வர அப்படினா glycerose. இந்த glyceroseங்கிறது என்ன அப்படினா டைஹைட்ராக்சி கீட்டோன். glyceraldehyde சேர்ந்தது என்னது glycerols. இது ஒரு 2 மார்க் क्वेश्चன்ல உங்களுக்கு கேக்குறாங்க. சரி glyceroseங்கிறது என்னது டைஹைட்ராக்சி கீட்டோன் அசிட்டோன். டைஹைட்ராக்சி அசிட்டோன் glyceraldehyde சேர்ந்த மிக்சர் தான் என்னது glycerose. அடுத்து in presence of hydrochloric acid or lead tetraacetate, it gives formaldehyde and formic acid. Glycerol undergo oxidation reaction in presence of hydrochloric acid or lead tetraacetate, it gives formaldehyde and formic acid. Next என்னது glycerol undergo oxidation reaction in presence of acidified potassium permanganate, it gives oxalic acid. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட் தெரிஞ்சிட்டாக்க நமக்கு ஈஸியா நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் glycerol reaction ஈஸியா finish பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் what is the formula for glycerol? CH2OH CH2OH உனக்கு தெரியும். நான் என்ன பண்ண போறேன் ஆக்சிடேஷன் பண்ண போறேன். இங்க எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்கு 2 பிரைமரி ஆல்கஹால் 1 செகண்டரி ஆல்கஹால். இப்போ ஆல்கஹாலை நான் பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வரும் CHO வா கன்வெர்ட் ஆயிடும். பிரைமரி ஆல்கஹால் என்னவா கன்வெர்ட் ஆயிடும் ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு CHOH CH2OH. இதுக்கு பேரு glycerol. இதுக்கு பேரு glyceraldehyde. சரிங்களா? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வந்திருக்கு ஆல்டிஹைடு வந்திருக்கு. சரியா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன் ஆக்சிடேஷன் பண்ண போறேன். இந்த ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் பண்ணா என்ன வரும் கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். அப்ப CHO என்னவா மாற போகுது COOH கன்வெர்ட் ஆக போகுது. it gives CHOH CH2OH. இதுக்கு பேர் தான் என்னது glyceric acid. glyceric acid. நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா நமக்கு glyceric acid வரும் இங்க பாருங்க. in presence of concentrated HNO3, glycerol only gives glyceric acid. அப்ப glycerol நீங்க concentrated HNO3 கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் glyceric acid. then அதுக்கு அப்புறமா பாருங்க further இத என்ன பண்ணுவாங்க ஆக்சிடேஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி மேல உள்ள பிரைமரி ஆல்கஹால் என்னவா ஆயிடுச்சு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த ஆல்டிஹைடு என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்து கீழே பாருங்க கீழே ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். COOH CHOH COOH. சார் நீங்க என்னது பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைடு தான வரும். ஆல்டிஹைடுக்கு அப்புறம் தான கார்பாக்சிலிக் ஆசிட் வரும் அப்படிங்கிற ஒரு கோட் வரலாம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது அது என்னவா மாறும் ஆல்டிஹைடு ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறி ஆல்டிஹைடு கார்பாக்சிலிக் ஆசிடா டைரக்டா கன்வெர்ட் ஆகும். அது நமக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காம்பவுண்ட் பேர் என்ன அப்படின்னா டார்ட்ரானிக் ஆசிட். டார்ட்ரானிக் ஆசிட். அப்ப எந்த ரிஏஜென்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு கிளிசரிக் ஆசிட் டார்ட்ரானிக் ஆசிட் வரும். இங்க பாருங்க டைல்யூட் HNO3 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் கிளிசரிக் ஆசிட் டார்ட்ரானிக் ஆசிட். அப்ப இந்த ரியாக்ஷன் நீங்க என்ன in presence of dilute HNO3 it gives glyceric acid and tartanic acid. ஒரு क्वेश्चन எப்படி கேட்கலாம் அப்படினா what happened when glycerol undergo oxidation reaction in presence of dilute HNO3. அப்ப நீங்க இந்த ரியாக்ஷன் ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே குட். அடுத்து என்னது இங்க பாருங்க பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆயிடுச்சு. மேல உள்ளது கீழ உள்ளது ஆக்சிடேஷன் ஆகி என்னவா ஆயிடுச்சு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்ன பெண்டிங் இருக்கு செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் ஹீட் ஒனா கன்வெர்ட் ஆகும். என்னவா கன்வெர்ட் ஆகும் ஹீட் ஒனா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஓகேவா? இது என்னவா மாறுது ஹீட் ஒனா மாறுது.
இந்த மேல உள்ள COOH அப்படி இருக்குன்னு கீழே உள்ளது மட்டும் என்னவா கன்வெர்ட் ஆகுது COOH சரி CO ஹீட் ஒன்னா கன்வெர்ட் ஆகுது பாருங்க இது COOH அப்படியே இருக்கு பிரைமரி ஆல்கஹால் ஆல்ரெடி ஆக்சிடேஷன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன கன்வெர்ட் ஆயிருக்கு செகண்டரி ஆல்கஹால் ஹீட் ஒன்னா கன்வெர்ட் ஆகுது இந்த ஹீட் ஒன் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கு பேர் தான் இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிட் அப்ப என்ன யூஸ் பண்ண என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா இங்க மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வரும் in presence of bismuth nitrate it gives மீசோ ஆக்சாலிக் ஆசிட் ஓகேவா தென் இப்போ பாருங்க இத ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ணுங்க இப்போ இங்க பாருங்க மேல உள்ளது என்ன ஆச்சு கார்பாக்சிலிக் ஆசிட் கன்வெர்ட் ஆச்சு கீழ உள்ளது என்ன ஆச்சு கார்பாக்சிலிக் ஆசிட் கன்வெர்ட் ஆச்சு சென்டர்ல என்னது ஹீட்டோன் அப்ப ஹீட்டோன் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு கார்பன் லெஸ் ஆகி என்ன ஆகும் கன்வெர்ட் ஆகும் கார்பாக்சிலிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகும் இப்போ டோட்டலா எத்தனை கார்பன் இருக்கு 3 கார்பன் இருக்கு இப்போ ஒரு கார்பன் போயிடுச்சா என்ன வரும் ரிமைனிங் COOH இது என்னது ஆக்சாலிக் ஆசிட் இந்த காம்பவுண்ட் நேம் என்னது ஆக்சாலிக் ஆசிட் COOH புரியுதுங்களா இப்போ மொத்தம் டோட்டலா 3 கார்பன் இருக்கு அதுல ஒரு கார்பன் என்ன ஆயிடும் லெஸ் ஆகி அது என்ன கன்வெர்ட் ஆகும் ஆக்சாலிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகும் சார் அந்த ஒரு கார்பன் எங்க போச்சு அந்த ஒரு கார்பன்ல என்ன ஆசிட் இருக்கு ஃபார்மிக் ஆசிட்டா அது கன்வெர்ட் ஆயிடும் ஒரு கார்பன்ல என்ன ஆசிட் இருக்கு ஃபார்மிக் ஆசிட் அது ஃபார்மிக் ஆசிட்டா வெளியில போயிடும் ஓகே அப்ப ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க இங்க இந்த கிளியர் கிளிசரால்டிகேட் இருக்கு இல்லையா ஓகே இப்போ இந்த கிளிசரால் இருக்கு இல்லையா இந்த கிளிசரால ஆக்சிடேஷன் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் இங்க என்னவா இருக்கு ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆயிருக்கு ஆனா செகண்டரி ஆல்கஹால் என்னவா ஆகலாம் ஆக்சிடேஷன் ஆகலாம் ஆக்சிடேஷன் ஆனா இந்த ரியாக்ஷன் எப்படி எழுதுற பாருங்க it gives செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் என்ன கிடைக்கும் CH2OH C double bond O CH2OH பாருங்க செகண்டரி ஆல்கஹால் என்னவா கன்வெர்ட் ஆகுது ஹீட் ஒன்னா கன்வெர்ட் ஆகுது இதுக்கு பேரு கிளிசரால்டிகேட் இதுக்கு பேரு டைஹைட்ராக்சி அசிட்டோன் நம்ம என்ன ரியேஜன்ட் யூஸ் பண்ணா மிக்சர் ஆஃப் கிளிசரால்டிகேட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் வரும் ஃபென்டாக்ஸ் ரியேஜன்ட் or bromine water or sodium oxybromide it gives glycerose but mixture of glyceraldehyde and dihydroxyacetone இது ரெண்டு சேர்ந்தது என்னது உங்களுக்கு glycerose ஓகேவா இப்ப பாருங்க இத ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் மேல பிரைமரி ஆல்கஹால் இருக்கு கீழ என்ன இருக்கு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிகைட ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வரும் ஆசிட் அப்ப டைரக்டா என்ன ஆகும் இந்த டைஹைட்ராக்சிஅசிட்டோன் என்னவா கன்வெர்ட் ஆயிடும் மீசோ ஆக்சாலிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆயிடும் அப்ப இந்த இடத்துல சைக்கிள் இப்படியும் வரலாம் உங்களுக்கு பட் டைரக்டா என்ன வரலாம் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வரலாம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிஸ்மத் நைட்ரேட் நீங்க சைக்கிளை இப்படி கொண்டு போய் வரலாம் இல்லைன்னா டைரக்டா கிளிசராலின் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் போட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் டைரக்டா மீசோ ஆக்சாலிக் ஆசிட் கொண்டு வரலாம் ஏன்னா இதுவும் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும் இதுவும் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும் இப்ப COOH சென்டர்ல என்ன இருக்கும் இந்த CO அப்படியே இருக்கும் இப்ப மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வரும் இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிட்டை ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு ஒரு கார்பன் லெஸ் ஆகி ஆக்சாலிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகும் இதுதான் என்னது ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்